பயிற்சி 6.2ல ஃபஸ்ட்டு கணக்கு 10 மீட்டர் உயரமுள்ள கோபுரம். ஃபஸ்ட்டு ஒரு தரையை வரைஞ்சிக்கலாம். அந்த தரையில் என்ன இருக்குன்னா ஒரு கோபுரம் இருக்குது. இது வந்து கோபுரம். அது எவ்வளோ உயரம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10√3 மீட்டர் உயரம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து, கோபுரத்தோட அடிப்பகுதி இதுதான். இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து புரியறதுக்காக வேணா எழுதிக்கோங்க. கோபுரத்தின் அடி, அதிலிருந்து 30 மீட்டர் தொலைவில், இப்போ இந்த புள்ளியிலிருந்து ஒரு 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளி, இது தரை, இந்த தரையில் இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின், இந்த புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. டீட்டா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏபிசிடி மார்க் பண்ணிக்கலாம். ஏபிசி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே கொடுத்துருக்க டீட்டெயிலில் எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? கோபுரத்தின் உயரம், கோபுரத்தின் உயரம் 10√3 மீட்டர். அடுத்தது கோபுரத்தின் அடியிலிருந்து தரையில் உள்ள ஒரு புள்ளியின் தொலைவு, அடியிலிருந்து தரையில் உள்ள ஒரு புள்ளியின் தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேள்வி ஏற்ற கோணம் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். இந்த படத்துல இருந்து ஆங்கிள் பி நமக்கு எவ்வளோனா 90 டிகிரி. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம செங்கோணம் முக்கோணம் எடுக்க போகிறோம். செங்கோண முக்கோணம் என்ன முக்கோணம்? ஏசிபி, இந்த முக்கோணம் எடுக்க போகிறோம். ஏசிபியில் tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். இப்போ இந்த படத்துல இருந்து நமக்கு எது எதிர்பக்கம்? 10√3 தான் எதிர்பக்கம். இந்த டீட்டாவுக்கு எதிர்பக்கம் 10√3, அடிப்பக்கம் 30 மீட்டர். அப்போ இது அடிப்பக்கம். இது எப்படி எழுதலாம்? tan θ இஸ் ஈக்குவல் டு 10√3 டிவைடட் பை 30ன்னு எழுதலாம். 10வது பட்டில் இது ஒரு தடவை, இது 3 தடவை. இப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 3ன்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போது இந்த 3யை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா √3 × √3ன்னு எழுதலாம். இப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு √3 டிவைடட் பை √3 × √3. √3 கேன்சல் ஆனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா tan θ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை √3ன்னு கிடைக்கும். θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை √3. இப்போ டேனோட எந்த வேல்யூக்கு 1 டிவைடட் பை √3 வருதுன்னு பார்த்தோன்னா நமக்கு 30 டிகிரியாக இருக்கும்போது 1 டிவைடட் பை √3 கிடைக்குது. அப்போ டீட்டாவோட வேல்யூ எவ்வளோனா 30 டிகிரி. அப்போ இதுதான் என்னன்னா ஏற்ற கோணம். இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்ற கோணம் θ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. பயிற்சி 6.2ல 2வது கணக்கு. ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளி இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. ஒரு சாலை எடுத்துக்கலாம். இதுதான் அந்த சாலை. அந்த சாலையோட 2 புறமும், ஓகேங்களா, இந்த புறமும் வீடுகள் இருக்குது, இந்த புறமும் வீடுகள் இருக்குது. எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவற்றின் உயரம், இதோட உயரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4√3 மீட்டர். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க வீடுகளோட உயரமும் 4√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு, இப்போ பாதசாரினா ரோட்டில் போகிறவர், இந்த ரோட்டோட மையப்பகுதி, இந்த சாலையோட மையப்பகுதியில் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரு. இந்த வரிசையில் இருக்க வீடு, இந்த வரிசையில் இருக்க வீடு எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் வீட்டின் உச்சியை நோக்குகிறார். இந்த இடத்துல இருந்துட்டு இந்த சைடு இருக்கிற வீடுகளோட உச்சியை வந்து எப்படி நோக்குறாருன்னா 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. அதே மாதிரியே இந்த பக்கம் இருக்கிற வீடுகளோட உச்சியையும்
30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. சரிங்களா? கேள்வி நமக்கு என்னன்னா சாலையின் அகலத்தை காண்க. நமக்கு கேள்வி என்னன்னா இந்த சாலையோட அகலம் வந்து எவ்வளோங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா சாலையோட அகலம் எவ்வளவா இருக்கும்னா 2x இருக்கும். சாலையின் அகலம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மீட்டர் என்க. சரிங்களா? சாலையோட அகலம் 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டோம்னா கிடைச்சிருக்கும். நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? வீடுகளின் உயரம், வீடுகளோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏற்ற கோணம் எவ்வளோ? 30 டிகிரி. ஏற்ற கோணம் ஃபஸ்ட்டு ஏபிசி மார்க் பண்ணிக்கலாம். ABCDE ஏற்ற கோணம். அப்போ ஏற்ற கோணம் போது ACB 30 டிகிரி, ACBயும் 30 டிகிரி, அதே மாதிரி DCE 30 டிகிரி. DCE ஈக்குவல் டு 30 டிகிரி. அடுத்து நம்ம செங்கோண முக்கோணம் எடுக்க போகிறோம். ஏதோ ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். எது போட்டாலும் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். ஏபிசியில் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பி வந்து எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? ஆங்கிள் பி 90 டிகிரி. இப்போது நம்ம போடும்போது இங்கே எடுப்போம். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். எதிர்பக்கம் எவ்வளோ? 4√3 டிவைடட் பை அடிப்பக்கம் எக்ஸ். இப்போ tan 30 டிகிரி. tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4√3 டிவைடட் பை எக்ஸ். இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ, tan 30 டிகிரியோட வேல்யூ 1 டிவைடட் பை √3. சரியா? அப்போ 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு 4√3 டிவைடட் பை எக்ஸ். இப்போ எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், √3 இங்கே கொண்டு போயிடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3 எப்படி எழுதலாம்? √3 இன்ட்டு √3 ஈக்குவல் டு √3 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டு அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 மட்டும் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12 மீட்டர்னு கிடைக்கும். ஆனால் சாலையோட அகலம் என்னது? 2x மீட்டரா? இப்போ இங்கே எழுதுங்க. சாலையின் அகலம் ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 12, 2 இன்ட்டு 12 24 மீட்டர் அப்படிங்கிறது தான் சாலையோட அகலம். பயிற்சி 6.3 மூணாவது கணக்கு. ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு தரைப்பகுதியை வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, இதுதான் வீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த வீட்டோட ஜன்னலை பார்க்குறாரு. இப்போ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஜன்னல் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். இது ஜன்னல். அந்த ஜன்னலை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜன்னலோட உச்சி பகுதி மற்றும் அடிப்பகுதியை காண்கிறார். இது ஜன்னலோட உச்சி பகுதி, இந்த பாயிண்ட்டு ஜன்னலோட அடிப்பகுதி. அதை வந்து எப்படி பார்க்குறாருன்னா 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஏற்ற கோணங்களில் காண்கிறார். இந்த இடத்துல ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சிடலாம். இங்கேருந்து எப்படி பார்க்குறாரு? இங்கேருந்து உச்சி பகுதியை 60 டிகிரியில் பார்க்குறாரு. அடுத்து இந்த அடிப்பகுதியை எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாருன்னா 45 டிகிரியில் பார்க்குறாரு. இதுக்கு ஏபிசிடி மார்க் பண்ணிக்கலாம். ஏபிசி இந்த டின்னு வச்சுக்கலாம்.
இது இ, இது எஃப். இந்த இடத்துல மனிதர் நின்று பார்த்துட்டு இருக்காரு வீட்டை. அவரின் உயரம், இந்த மனிதரோட உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மனிதரோட உயரம் 180 சென்டிமீட்டர். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ தான்? 180 சென்டிமீட்டர் தான். மேலும் வீட்டிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார். இங்கே வீடு இருக்குது, அவர் வந்து இங்கே இருக்கார். இவங்க ரெண்டுக்கு இடையில இருக்கிற தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தொலைவு நமக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 5 மீட்டராக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு கேள்வி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜன்னலோட உயரம் காண்க. ஜன்னலோட உயரம்னா இந்த பகுதி, இந்த பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட பகுதி. ஜன்னலோட உயரம் வந்து என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா ஹெச்ன்னு வச்சுக்கலாம். ஜன்னலின் உயரத்தை ஹெச்ன்னு வச்சுக்கலாம். இந்த சிக்கும் டிக்கும் இடையில இருக்கிற தொலைவு நமக்கு தெரியாது. அதனால் இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற தொலைவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, சம் சால்வ் பண்ணலாமா? இந்த கேள்வியில் 5 மீட்டர்னு மீட்டர் அலகில் கொடுத்துருக்காங்க, மனிதரோட உயரம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டருக்கு வந்து மாற்ற போகிறோம். சரிங்களா? இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1/100 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ 180 சென்டிமீட்டரை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த சென்டிமீட்டருக்கு பதிலாக 1/100 மீட்டர்னு எழுதலாம். அப்போ 180 இன்ட்டு 1/100 மீட்டர். 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 18/10 மீட்டர் ஈக்குவல் டு 1.8 மீட்டர். இப்போ இங்கே என்ன வரும்? 1.8 மீட்டர்னு வரும். அல்லது 180 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1.8 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும்ல. ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ இங்கே எழுதிக்கலாம். மனிதரின் உயரம் 180 சென்டிமீட்டர், ப்ராக்கெட்டில் 1.8 மீட்டர்னு போட்டுக்கோங்க. மனிதருக்கும் வீட்டிற்கும் இடையான தொலைவு எவ்வளோ? 5 மீட்டர். ஜன்னலோட உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை எக்ஸ் என்க. படத்தில் இந்த சிடி இதுக்கு இடைப்பட்ட தொலைவு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் என்க. அடுத்து நமக்கு ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க இல்லையா? 45 டிகிரியும் 60 டிகிரியும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 45 டிகிரியை வந்து எழுதலாம். 45 டிகிரினா என்ன வரும்? சிஏடி எவ்வளோ? 45 டிகிரி. ஆங்கிள் சிஏடி இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. அடுத்த கோணம் 60 டிகிரிக்கு டிஏபி இல்லைன்னா பிஏடி ஈக்குவல் டு 60 டிகிரி. அடுத்து செங்கோணம் முக்கோணம் போகலாம். செங்கோண முக்கோணம், எந்த செங்கோண முக்கோணம் ஃபஸ்ட் எடுக்கலாம்? சிடிஏ எடுக்கலாமா? சிடிஏயில் இந்த இடத்துல ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி, ஆங்கிள் டி 90 டிகிரி. இல்லைன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல இது சி, இது டி, இது ஏ. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கு இடையில் இருக்க தொலைவு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இங்கே எவ்வளோ இருக்குன்னா 5 மீட்டர்னு இருக்குது. ஓகேவா? இப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். இங்கே tan எத்தனை டிகிரி? 45 டிகிரி. இப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் 5 மீட்டர், சாரி எக்ஸ் டிவைடட் பை அடிப்பக்கம் 5 மீட்டர். tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 5 மீட்டர். இப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்னு கிடைக்கும். 1 இன்ட்டு 5 5 தான். இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 5 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்கலாம். அடுத்து செங்கோண முக்கோணம் 60 டிகிரிக்கான முக்கோணம் என்னது? பி
DA போடலாம். BDA எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. இங்கே எவ்வளோ? 5 மீட்டர். டயக்ராம் பார்த்து எழுதலாம். பிக்கும் டிக்கு இடையில இருக்கிறது, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது எக்ஸு, இது ரெண்டும் ஹெச், இங்கே சியிலேருந்து டி வரைக்கும் இருக்கிறது எக்ஸு. அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் பிடி. இப்போ எப்படி எழுதலாம்னா ஹெச் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். சரிங்களா? அதாவது பிடி இஸ் ஈக்குவல் டு, இங்கே எழுதுகிறேன், பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. பிசி எவ்வளோ? ஹெச். சிடி எவ்வளோ? எக்ஸு. இப்போ பிடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஹெச் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ இந்த டயக்ராமில் பிடி வர இடத்துல ஹெச் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த முக்கோணம் பிடிஏயில் இங்கே வந்து டி, ஆங்கிள் டி எவ்வளோ? 90 டிகிரி. அடுத்தது இப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். எதிர்பக்கம் எவ்வளோனா ஹெச் ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை அடிப்பக்கம் எவ்வளோ? 5 மீட்டர். tan 60யோட வேல்யூ √3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 5. இங்கே இருக்க 5 இங்கே வந்துச்சுன்னா 5 இன்ட்டு √3. இப்போ 5 இன்ட்டு √3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் எக்ஸு. இப்போ ஹெச் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5√3. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஹெச் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5√3. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5√3 மைனஸ் 5ன்னு எழுதுவோம். சரிங்களா? h is equal to 5√3 minus 5. ரெண்டுலையுமே 5 காமனாக இருக்கனால 5 வெளியே எடுத்தோன்னா 5 into √3 minus 1ன்னு கிடைக்கும். 5 into √3யோட வேல்யூனா 1.732 minus 1. இப்போ இந்த 1.732ல 1 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 0.732ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 0.732வோட 5 வந்து பெருக்க போகிறோம். 0.732 into 5. 2 5 10 மீதி 1, 3 5 ப்ளஸ் 1 16 மீதி 1, 7 35 ப்ளஸ் 1 36, 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 3.660ன்னு இருக்கும். ஜீரோக்கு வேல்யூ இல்லை, அப்போ 3.66 மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நமக்கு உயரம் எவ்வளோ கிடைக்குது? ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3.66 மீட்டர்னு கிடைக்கும். இந்த வேல்யூ தான் என்னது? ஜன்னலின் உயரம். ஜன்னலின் உயரம் உயரம் இஸ் ஈக்குவல் டு 3.66 மீட்டர். பயிற்சி 6.2ல் 4வது கணக்கு. 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. இந்த இடத்துல ஒரு பீடம் இருக்குது. சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பீடம் இருக்கிறதா வச்சுக்கலாம். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு சிலை வந்து இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது சிலை. அது எவ்வளோ உயரம் கொடுத்துருக்காங்கன்னா 1.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பீடம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையோட உயரம் 1.6 மீட்டர். தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. இப்போ தரையிலேருந்து ஏதாவது ஒரு புள்ளி எடுத்துக்கலாம். அந்த புள்ளியிலிருந்து சிலையோட உச்சி எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மேலும் அதே புள்ளியிலிருந்து, அதே புள்ளினா இந்த புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது, பீடத்தின் உச்சி இந்த பகுதி இல்லையா, உச்சி வந்து எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது. 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரம் காண்க. இப்போ பீடத்தோட உயரம் இதிலிருந்து
இது வரைக்கும் இருக்கிற பீடத்தோட உயரம் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெச்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது 1.6 மீட்டரு. பீடத்தோட உயரத்தை ஹெச்னு வச்சுக்கிறோம். 2 ஏற்ற கோணங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏபிசிடி போட்டோன்னா ஏ பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறோம். ஏபிசிடி இந்த தொலைவு நமக்கு தெரியாது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். இந்த பீடத்தோட அடிப்பகுதிக்கும் ஒரு புள்ளிக்கும் இடையேயான தொலைவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சிலையின் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.6 மீட்டர். பீடத்தின் உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் என்க. பீடத்தின் அடிப்பகுதிக்கும் தரையில் உள்ள புள்ளிக்குமான தொலைவு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதனால் அதை எக்ஸ் என்கன்னு எழுதிக்கலாம். ஏற்ற கோணம் மொத்தம் நமக்கு 2 கோணம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 40 டிகிரி, ஒன்று 60 டிகிரி. இப்போ 40 டிகிரி எழுதலாம். 40 டிகிரி சிஏடி 40 டிகிரி. இன்னொரு கோணம் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. என்னது? பிஏடி 60 டிகிரி. ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்? செங்கோணம் முக்கோணம் எழுத போகிறோம். செங்கோண முக்கோணம். எந்த முக்கோணம்? ஃபஸ்ட்டு 40 டிகிரி எழுதிக்கலாமா? ஏடிசி ஆங்கிள் ஏடிசியில் டிங்கிறது தான் 90 டிகிரி. ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. நம்ம ரெஃபரன்ஸ்க்காக டயக்ராம் போட்டுக்கலாம். ஏடிசி இது 90 டிகிரி, இது எக்ஸு, இங்கே 40 டிகிரி. இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு தெரியாது, அதனால் ஹெச்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த டயக்ராமில் ஹெச் தான் எதிர்பக்கம், எக்ஸ் வந்து அடிப்பக்கம். அடுத்து tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். இப்போ இங்கே tan எத்தனை டிகிரி? 40 டிகிரி. tan 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் எவ்வளோ? ஹெச், அடிப்பக்கம் வந்து எக்ஸு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை tan 40 டிகிரின்னு எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு tan 40 டிகிரியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.8391 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 0.8391. இது எக்ஸோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்க போகிறோம். அடுத்த செங்கோண முக்கோணம் என்ன முக்கோணம்னு பார்த்தா இந்த டயக்ராமில் இருந்து ஏடிபி எடுக்க போகிறோம். ஏடிபியில் இதுலேயும் ஆங்கிள் டி வந்து எவ்வளோன்னா 90 டிகிரி தான். இங்கே டயக்ராம் ஏடிபி எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி. இங்கே இருக்கிறது எக்ஸு. பிடி மொத்தமாக எவ்வளோன்னா ஹெச் ப்ளஸ் 1.6 மீட்டர். ஏன்னா இங்கே இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 1.6, இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஹெச். அப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தது எவ்வளோ இருக்குன்னா ஹெச் ப்ளஸ் 1.6 மீட்டர்னு இருக்கும். அதனால் இங்கே ஹெச் ப்ளஸ் 1.6 மீட்டர். இப்போ இந்த டயக்ராமில் எதிர்பக்கம் வந்து எவ்வளோ? ஹெச் டிவைடட் பை 1.6, அடிப்பக்கம் எக்ஸு. இப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு இப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை அடிப்பக்கம் எக்ஸு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை tan 60 டிகிரி. நம்ம கொஷினில் tan 60 டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சரி, நமக்கே தெரியும் இல்லையா tan 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? √3. இப்போ ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை √3. இதை ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இது ரெண்டுமே எக்ஸோட வேல்யூவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா சமப்படுத்துவோம். 1,2
1,2 என்ன இருக்குது h plus 1.6 divided by root 3 is equal to h divided by 0.8391. இப்போ h divided by 0.8391 is equal to h plus 1.6 root 3. இங்கே எப்படி வரும்னா இந்த root 3 இங்கே வந்துடும், இந்த 0.8691 இங்கே வந்துடும். root 3 into h is equal to 0.8391 into h plus 1.6. root 3 into h is equal to 0.8391 plus இங்கே 1.6 into 0.8391. சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 8391 into 16 1 6 9 54 மிச்சம் 5 3 18 + 5 23 மீதி 2 8 6 48 + 2 50. ஒன்றாம் வாய்ப்பாட்டில் போட்டால் 1 9 3 8 கூட்டினா 6 5 12 மிச்சம் 1 4 13 134 256 கிடைக்கும். இப்போ நமக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வருதுன்னா எழுதிக்கலாம். 1h equal to 0.8391 plus 134,256 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.34 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3426 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த h டேர்மை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். சரிங்களா? இப்போ root 3h minus 0.8391 into h is equal to 1.34256. root 3யோட வேல்யூ எவ்வளோ 1.732. அப்போ இதில் வந்து h வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெச்சை வெளியே எடுத்துடலாம். h into root 3 minus 0.8391 is equal to 1.34256. இப்போ root 3யோட வேல்யூ 1.732 minus 0.8391 is equal to 1.34256. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் கழிக்க போகிறோம். 1.732 minus 0.8391 இந்த இடத்துல ஒரு 0 போட்டுக்குவோம். இது 10,000, இது 11, இது 12, இது சேர்ந்தது 16, 9 2 12ல் 3 போனால் 9, 16ல் 8 போனால் 8, இங்கே 0. இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.8929 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே எப்படி வரும்னா h into 0.8929 is equal to 1.34256. இப்போ h கூட பெருக்கல் இருக்க டேர்மு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தல் டிவைட் ஆகும். இப்போ h is equal to 1.34256 divided by 0.8929 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1.34256 8929ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதில் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா 134,256ன்னு சொல்லி எழுதிப்போம். இங்கே 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ 8929 ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இதுவும் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி கணக்குக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ 134,256 89290 அது இது ஒன்றும் இல்லை. என்னென்னா இந்த 1 சிம்பிளாக இங்கே போடுறேன். இந்த 134,256 இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3 4 5 0 இங்கே போட்டு வகுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி கீழே 8929 டிவைடட் பை 1 2 3 4 ஜீரோஸ் போட்டு வகுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணனா நான் இங்கேயும் ஒரு 0 ஆட் பண்ணிப்பேன். இந்த மேலே இருக்கிற டேர்மும் கீழே இருக்கிற டேர்மும் கேன்சல் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 134,256 டிவைடட் பை 89290 கிடைக்கும்.
இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், வகுத்து போட்டோம் அப்படின்னா உயரம் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஒரு தடவை 89290 கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணோன்னா 6, 15 9 போனால் 6, 11 2 போனால் 9, இங்கே ஒரு 4, 13 9 போனால் 4, 12 8 போனால் 4 கிடைக்கும். 4496 கிடைக்கும். இதில் எந்த டேர்மே அடங்காது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுறோம். இப்போ 5 தடவை நமக்கு என்ன கிடைக்கும்னா 446450 கிடைக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 0, 6ல் 5 போனால் 1, 6ல் 4 போனால் 2, 9ல் 6 போனால் 3, இங்கேயும் 0 இங்கேயும் 0. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 3 to 1 கிடைக்கும். நம்ம என்ன எந்த நம்பரும் இல்லாததுனால இந்த இடத்துல ஒரு 0 போட்டுக்கிட்டு இங்கே வந்து ஒரு 2 0 வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 to 1 000க்கு எந்த நம்பர் ஆப்டாக இருக்குன்னா 3 தடவை கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல 3 போட்டு 267870. நமக்கு ஒரு 3 நம்பர் கிடைச்சாலே போதும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். இப்போ 1.503 இருக்குது. இது 0 அப்படிங்கிறது 5 கம்மி. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1.5ன்னு மட்டும் எழுதலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதும்போது. அப்போ நமக்கு ஹெச் வந்து எவ்வளோ கிடைக்கும், 1.5 மீட்டர்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் என்னன்னா பீடத்தின் உயரம். பீடத்தின் உயரம் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். 6.2ல் 5வது கணக்கு. 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரம் உள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது. இதுதான் வந்து ஒரு அரைக்கோள குவிமாடம். இந்த குவிமாடத்துக்கு இதோட ஆரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது R. இப்போ அது இங்கே நோட் பண்ணிக்கலாம். இதுவும் R தான். இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் எவ்வளோ தான் இருக்குன்னா R தான் இருக்கும். இங்கேயும் R வரும், இந்த இடத்துலையும் R வரும் இந்த டயக்ராமில். அடுத்து குவிமாடத்தின் அடியில் இருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருத்தர் நிற்கிறார். இந்த குவிமாடத்தின் அடியில்னா இந்த புள்ளி, இந்த புள்ளியிலேருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருத்தர் நிற்கிறார். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் நிற்கும் இடத்திலிருந்து பார்க்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல இருந்து அதான் 7 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 7 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த கொடிக்கம்பத்தோட உச்சி பகுதியை 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மேலும் 5 மீட்டர் தொலைவு விலகி சென்று இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டு கொடிக்கம்பத்தின் அடியை, இது கொடிக்கம்பத்தோட அடிப்பகுதி, அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் வந்து பார்க்கிறார். இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா கொடிக்கம்பத்தின் உயரம் காண்க. கொடிக்கம்பத்தின் உயரம்னா இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறதா இல்லைங்களா, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறதா கொடிக்கம்பத்தின் உயரம். அதான் h+r. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறதா கொடிக்கம்பத்தின் உயரம் h+r. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம். இந்த ஆரம் இருக்கு இல்லையா, அரைக்கோள குவிமாடத்தோட ஆரம், இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஹெச்சோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கொஷினில் ஏபிசிடி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏ பி இந்த இடம், சி டி இ எஃப், இல்லைன்னா இது சின்னு வச்சுக்கோங்க, இது டின்னு வச்சுக்கிட்டு எஃப். எப்படி வேணால் பாயிண்ட்டு உங்களுக்கு என்ன நம்பர் பிடிக்குதோ, எந்த இது பிக்யூஆர் போடணுன்னா அது கூட போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் குறிக்கிறதுலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை எடுத்து எழுதலாம். அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் 6, கொடிக்கம்பத்தோட உயரம் அவங்க கொடுத்துருக்காங்க h. இந்த 2 வேல்யூ தான் கேள்வியில் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
7 மீட்டர் தொலைவில் ஏற்றுக்கோணம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஆங்கிளில் எழுதும்போது 45 டிகிரி. ஏசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. அடுத்தது 5 மீட்டர் தொலைவில் ஏற்றுக்கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏடிஇ ஆங்கிள் ஏடிஇ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 45 டிகிரிங்கிறது ஏசி இந்த உச்சி வரைக்கும் இருக்கிறது 45 டிகிரி. இந்த கொடிக்கம்பத்தோட அடி வரைக்கும் இருக்கிறது 30 டிகிரி. அப்போ ஏடிஇ 30 டிகிரி. இப்போ நம்ம செங்கோணம் முக்கோணம் போகலாம். செங்கோணம் முக்கோணம் ஃபஸ்ட்டு 45 டிகிரிக்கு வரையலாம். 45 டிகிரினா என்னது, ஏசிஎஃப் அந்த இதுக்கான செங்கோண முக்கோணம். இப்போ ஆங்கிள் ஏ தான் நமக்கு 90 டிகிரி. இப்போ இது எப்படி எழுதுவோம்னா சிஏஎஃப் செங்கோண முக்கோணம். சிஏஎஃப்பில் ஆங்கிள் ஏ தான் நமக்கு எவ்வளோனா 90 டிகிரி. இந்த டயக்ராம் இங்கே வரைஞ்சிக்கோங்க. சிஏஎஃப் ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கும். சரிங்களா, இது ஏ, இது வரைக்கும் இருக்கிறது சி. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது தான் ஏசி இல்லையா. இப்போ எவ்வளோ கிடைக்கும், 6 + இங்கே வரைக்கும் 6, இங்கேயும் ஒரு 6. சரி, இந்த இடத்துல ஏ 6 + 7 6 + 7 அப்படிங்கிறது தான் என்னென்னா ஏசி. இங்கே போடும்போது 6 + 7 இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 45 டிகிரிங்கும்போது அந்த உச்சி வரைக்கும் போகுது. அதனால் ஹெச் + ஆர். இங்கே டிகிரி 45, இது 90 டிகிரி. ஹெச் + ஆருங்கிறது எதிர்பக்கம், ஆர் + 7ங்கிறது அடிப்பக்கம். இப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் எவ்வளோனா ஹெச் + ஆர், அடிப்பக்கம் ஆர் + 7. tan 45 டிகிரியோட வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் + ஆர் டிவைடட் பை ஆர் + 7. இப்போ இங்கே கீழே வகுத்தல் இருக்குது, இந்த பக்கம் போகும். இப்போ 1 × ஆர் + 7 இஸ் ஈக்குவல் டு ஹெச் + ஆர். 1ஆல் பெருக்குனா அதே நம்பர் தான் கிடைக்கும். இப்போ ஆர் + 7 ஈக்குவல் டு ஹெச் + ஆர். 6 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 7 மீட்டர்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதுதான் என்ன, கொடி கம்பத்தின் உயரம். கொடி கம்பத்தின் உயரம் ஈக்குவல் டு 7 மீட்டர். இப்போ அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்கலாம். அடுத்த செங்கோண முக்கோணம் என்ன, எத்தனை டிகிரிக்கானது, 30 டிகிரிக்கானது. அது வந்து என்ன வரும்னா டிஏஎஃப்னு வரும். 30 டிகிரிக்கானது டிஏஎஃப் இதெல்லாம் சேர்ந்தது. எஃப்பில் இதுலேயும் ஆங்கிள் ஏ தான் எவ்வளோனா 90 டிகிரி. முப்பது டிகிரி. டிஏஇ ஏன்னா 30 டிகிரிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்தோட ஸ்டாப் ஆகிடுது. கொடிக்கம்பத்தின் அடிப்பகுதியோட தான் நமக்கு 30 டிகிரி முடியுது. அப்போ ஆங்கிள் வந்து எப்படி எழுதணும்னா டிஏஇன்னு எழுதணும். டிஏஇ இது வந்து 6, இங்கே 90 டிகிரி. இப்போ ஏடி, டினா இது வரைக்கும் இருக்குமா, டினா இது வரைக்கும் இருக்கும். இப்போ இது 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது, 5 இருக்குது. இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க. ஏடி இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏடி போட்டிருக்கோமா, இங்கே எழுதிக்கோங்க. ஏடி அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது, ஏடி இஸ் ஈக்குவல் டு இந்த இதில்
ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி இதெல்லாம் சேர்ந்தது. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி. ஏபி எவ்வளோ இருக்குது? ஆர். பிசி எவ்வளோ? 7. சிடி 5. இப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 7 + 5 12ன்னு கிடைக்குமா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஏடி வர இடத்துல ஆர் ப்ளஸ் 12ன்னு எழுதுவோம். இந்த இடத்துல ஆர், இந்த இடத்துல 30 டிகிரி. இப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் எவ்வளோ இருக்குது? ஆர் இருக்குது. அடிப்பக்கம் எவ்வளோ இருக்குது? ஆர் ப்ளஸ் 12 இருக்குது. இப்போ ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 12. tan 30 டிகிரி எப்படி எழுதுவோம்? 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 12. இந்த ஆர் ப்ளஸ் 12 இங்கே போயிடும், √3 இங்கே வந்துச்சுன்னா 1 × ஆர் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு ஆர் × √3. ஒன்றால் பெருக்குன்னா அதே தான் கிடைக்கும். இப்போ ஆர் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு ஆர் × √3. இங்கே இருக்க ஆர் இந்த பக்கம் போச்சுன்னா 12 இஸ் ஈக்குவல் டு ஆர் × √3 மைனஸ் ஆர். ஆரை காமனாக வெளியே எடுத்தோன்னா ஆர் × √3 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இந்த ஆர் × √3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஆர் × √3யோட வேல்யூ என்ன? 1.732 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 12. 1.732ல் 1 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.732 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 0.732ன்னு எழுதலாமா? 0.732. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 732 டிவைடட் பை 1000 எழுதலாம். ஏன்னா 732வை 1000ஆல் டிவைட் பண்ணால் 0.732 கிடைக்கும். இப்போ இதை மேலே கொண்டு போனோன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 × 1 2 3 zeros போட்டுட்டு டிவைடட் பை 732. இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம்னா 732ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 7×3ஆல் போடும்போது ஒரு தடவை 732 கழிச்சோன்னா இது 10 இங்கே 9, இது 11. இப்போ 10ல் 2 போனால் 8, 9ல் 3 போனால் 6, 11ல் 7 போனால் 4 கிடைக்கும். அடுத்து ஒரு 0 கீழே இறக்கலாம். 4680. இப்போ 6 தடவை வருமா? 6 தடவை போடும்போது 4392ன்னு கிடைக்கும். இப்போ இதை கழிச்சா 10, இது 17, இது 5. 10ல் 2 போனால் 8, 11ல் 9 போனால் இந்த இடத்துல 17 இருக்கும். 17ல் 9 போனால் 8 கிடைக்கும். அடுத்து 5ல் 3 போனால் 2. இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு அடுத்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 3 தடவை 2196. இதை கழிச்சோன்னா 10ல் 6 போனால் 4, இது 17 ஆயிரும். 17ல் 9 போச்சுன்னா 8, இங்கே 7 இருக்கும். 7ல் 1 போனால் 6, ஒரு 0. அடுத்து இன்னொரு 0 6840ன்னு இருக்குது. 9 தடவை எவ்வளோ இருக்குன்னா 6570 இருக்குது. 6570. இந்த 16.39 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆரம். 16.39 மீட்டர் அப்படிங்கிறது குவிமாடத்தின் ஆரம். 16.39 மீட்டர். பயிற்சி 6.2ல் 6வது கணக்கு. 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. இது ஒரு கோபுரம். இதோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மின்கம்பியின் அடி மற்றும் உச்சியிலிருந்து ஒரு மின்கம்பம் இங்கே இருக்குது. இந்த மின்கம்பத்தோட அடி அதுக்கப்புறம் உச்சியிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோபுரத்தோட உச்சியை
60 டிகிரி மற்றும் 30 டிகிரி ஏற்ற கோணங்களில் பார்க்கிறார். ஃபஸ்ட்டு 60லேருந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்னா கோபுரத்தோட உச்சியை பார்க்குறாங்க 60 டிகிரியிலேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மின்கம்பத்தின் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சிப்போம். இது மின்கம்பத்தோட உச்சி, இதிலேருந்து கோபுரத்தோட உச்சியை பார்க்குறாங்க. எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க? 30 டிகிரியில் பார்க்குறாங்க. இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மின்கம்பத்தின் உயரம், இந்த மின்கம்பத்தோட உயரம் இருக்கு இல்லையா, இதிலேருந்து இது வரைக்கும் அது வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹெச்சு. இப்போ இதிலேருந்து இது வரைக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஹெச் மைனஸ் 15 இருக்கும். ஏன்னா இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு 15 மீட்டர்னு கொடுத்ததுனால. சரிங்களா? இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஹெச், இங்கே இருக்கிறது ஹெச் மைனஸ் 15 மைனஸ் ஹெச். ஏன்னா மொத்தத்திலேருந்து இந்த சின்ன போர்ஷனை கழிச்சோம்னா இது கிடைக்கும். அப்போ 15 மைனஸ் ஹெச் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஏபிசிடியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏ பி சி டி இ. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். கோபுரத்தின் உயரம் 15 மீட்டர், மின்கம்பத்தின் உயரத்தை கண்டுபிடிக்கணும், அதனால் அதை ஹெச் மீட்டர் என்க. கோபுரத்தின் அடிப்பகுதிக்கும் மின்கம்பத்தின் அடிப்பகுதிக்கும் இடையேயான தொலைவை எக்ஸ் மீட்டர் என்க. அடுத்தது டிஇ. டிஇங்கிறது எவ்வளோனா 15 மைனஸ் ஹெச். அடுத்து ஏற்ற கோணம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி இல்லையா? 30 டிகிரி போட்டோம் அப்படின்னா டிஇ சிஇ 30 டிகிரி. ஆங்கிள் டிசிஇ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அடுத்து 60 டிகிரிக்கு போடும்போது ஆங்கிள் ஏபிஇ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. சரிங்களா? 30 டிகிரினா இதோடையே முடிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு டிசிஇ மட்டும் இருக்கும். 60 டிகிரி அப்படிங்கும்போது இந்த போர்ஷன் மட்டும் வரும். இந்த போர்ஷன் அப்படின்னா என்னது? ஏபிஇ 60 டிகிரி. அடுத்து செங்கோண முக்கோணங்கள் எழுதலாம். செங்கோண முக்கோணம் 60 டிகிரிக்கு என்ன செங்கோண முக்கோணம் இருக்கு? ஏபிஏஇல் இது பி, இது ஏ, இது இ. ஆங்கிள் ஏ 90 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏக்கும் பிக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸு. ஏஇ அப்படிங்கிறது என்னென்னா மொத்த உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி 60 டிகிரி. சரியா? இப்போ இதில் எதிர்பக்கம் எவ்வளோ? 15, அடிப்பக்கம் எக்ஸு. இப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் 15 டிவைடட் பை அடிப்பக்கம் எக்ஸு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை tan 60 டிகிரி. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை tan 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? √3 வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா √3ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு √3, √3 இன்ட்டு √3. இப்போ 15 √3 டிவைடட் பை √3 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3 எவ்வளோ? √3 ஸ்கொயர்டு. ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 மட்டும் கிடைக்கும். இங்கே கீழே என்ன எழுதுவோம்னா 3 எழுதுவோம். 3 வைப்பட்டில் அடித்தா 15 5 தடவை. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 5 இன்ட்டு √3 கிடைக்கும். இப்போ அடுத்த செங்கோண முக்கோணம் எழுதலாம். செங்கோண முக்கோணம் 30 டிகிரிக்கு எழுத போகிறோம். 30 டிகிரிக்கு எழுதும்போது இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னா சிடிஇ மட்டும் வரும். சிடிஇயில் சிடிஇ எடுத்து வரைஞ்சோன்னா
CDE. இங்கே 30 டிகிரி, இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே 15 மைனஸ் ஹெச் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே ஆங்கிள் டி தான் எவ்வளோ? 90 டிகிரி. ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. எதிர்பக்கம் எவ்வளோ? 15 மைனஸ் ஹெச் தான் எதிர்பக்கம், எக்ஸ் வந்து அடிப்பக்கம். இப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை அடிப்பக்கம் எக்ஸ். இப்போ எக்ஸ் tan 30 டிகிரி எப்படி எழுதலாம்? 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ் இந்த பக்கம் போனால் 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் இன்ட்டு √3 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு இங்கே 15 √3 மைனஸ் ஹெச்ன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து √3 பெருக்கும்போது 15 இன்ட்டு √3 மைனஸ் ஹெச் இன்ட்டு √3ன்னு வரும் இல்லையா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5√3. அதை இங்கே போடும்போது 5√3 இஸ் ஈக்குவல் டு 15 √3 மைனஸ் ஹெச் √3. இந்த மைனஸ் ஹெச் √3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஹெச் √3 இஸ் ஈக்குவல் டு 15 √3 மைனஸ் 5√3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 5√3ன்னு கிடைக்கும். இப்போ ஹெச் √3 இஸ் ஈக்குவல் டு 15 5 போனால் 10 √3 கேன்சல் ஆனால் நமக்கு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்னு கிடைக்கும். இப்போ இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னென்னா மின் கம்பத்தின் உயரம். மின்கம்பத்தின் உயரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்.